ஹலோ ஓட் டு த வெஸ்ட் விண்ட் பை பி ஷெல்லி பற்றி பார்ப்போம். இந்த போயம் 1819இல் எழுதப்பட்டது. இந்த போயம் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டும் கால்குலேட்டட் சிமிட்ரியும் ப்ரொஃபவுண்ட் தாட்டும் இதற்கு பெயர் பெற்றது. இந்த போயமில் பொயட் ப்ரெசண்டிலிருந்து எஸ்கேப் ஆகி பாஸ்டை பற்றி எதுவும் திங்கும் பண்ணாமல் ட்ரீமும் பண்ணாமல் ஃப்யூச்சரை பற்றி மட்டும் நினைக்கிறார். இந்த போயமில் பொயட் வெஸ்ட் விண்டிடம் தான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கேட்கும்படி அப்பீல் பண்ணுகிறார். இந்த போயம் ஆப்டிமிஸ்டிக் என்னும் பாசிட்டிவ் நோட்டுடன் முடிவடைகிறது. இந்த போயமில் 5 ஸ்டான்சாஸ் உண்டு. இனி ஒவ்வொரு ஸ்டான்சாஸையும் விரிவாக பார்ப்போம். ஸ்டான்சா 1. ஷெல்லி என்ற பொயட் வெஸ்ட் விண்டு தான் ஆட்டம் சீசனுக்கான ஸ்பிரிட் அல்லது சோல் என குறிப்பிடுகிறார். அதை தான் பிரெத் ஆஃப் ஆட்டம்ஸ் பீயிங்னு விண்டை பர்சானிஃபை பண்ணுறாரு. ஏன்னா ஆட்டம் சீசனில் இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழும். இந்த வெஸ்ட் விண்டால தான் லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுது. இந்த கீழே விழுந்த லீவ்ஸ் எல்லாம் கோஸ்ட் ஃப்ளீயிங் ஃப்ரம் அன் என்சாண்டர் மாதிரி டெட் லீவ்ஸும் காற்றில் பறக்குது. வெஸ்ட் விண்ட் ஆட்டம் சீசனில் கீழே விழுந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் பறக்க செய்யுது. இது ஒரு ஃபெமிலியர் சீன். ஏன்னா காற்றடிச்சா இலைகள் எல்லாம் பறக்கும். இந்த ஃபெமிலியர் சீனை அன்ஃபெமிலியர் சீனோட பொயட் கம்பேர் பண்ணுறாரு. அன்ஃபெமிலியர் சீன் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, மெஜிஷியன் என்ற என்சாண்டர் எப்படி கோஸ்ட்டை விரட்டி பறக்கடிக்கிறாரோ அதே மாதிரி தான் வெஸ்ட் விண்டும் டெட் லீவ்ஸை பறக்கடிக்குது. அங்கே ஒரு மேஜிக் நடக்குது. 4th லைனில் டெட் லீவ்ஸோட கலர்ஸை பொயட் குறிப்பிட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படி பார்த்தா எல்லோ, பிளாக், பேல் மற்றும் ஹெக்டிக் ரெட். ஹெக்டிக் ரெட்னா திக் ரெட் கலர். வெஸ்ட் விண்ட் ப்ரிசர்வராகவும் டிஸ்ட்ராயராகவும் செயல்படுது. எப்படி டிஸ்ட்ராய் ப்ரிசர்வ் என்ற 2 ஆப்போசிட் வேலையையும் செய்யுதுன்னா 5th லைனில் பெஸ்டிலன்ஸ் ஸ்ட்ரைக்கன் மல்டிடியூட்ஸ் என்பதிலிருந்து நிறைய பீப்புள் பெஸ்டிலன்ஸ் என்ற பிளாக் டெத் ஆர் பிளாக் என்ற கொடூரமான நோய் வந்ததால் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதே மாதிரி வெஸ்ட் விண்டால தான் லீவ்ஸ் எல்லாம் குரூப்ஸாக கீழே விழுந்து கிடக்குது. இங்கே சேரியாட்டஸ்ட் என 6th லைனில் சொல்லி இருக்கிறது வெஸ்ட் விண்டை தான். வெஸ்ட் விண்ட் ஒரு ப்ரிசர்வராக செயல்பட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கை செய்யுது. எப்படின்னா விண்ட் ஒரு சேரியாட் மாதிரி செயல்பட்டு சீட்ஸை எல்லாம் அங்கும் இங்குமாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் டார்க் விண்ட்ரி பெட்டுன்னு குறிப்பிடுறது சீட்ஸ் எல்லாம் எர்த்துக்கு உள்ளே போகாமல் எர்த்துக்கு மேலே கிடக்கிறத பார்க்க டெட் பாடிஸை கிரேவில் கிடத்தி இருக்கிறத மாதிரி இருக்குது. அப்படி பொயட் குறிப்பிடுறாரு. இங்கே டெத், ரீபர்த் போன்ற சைக்கிளை பொயட் குறிப்பிட விரும்புகிறாரு. ஸ்ப்ரெட்டான சீட்ஸ் எல்லாம் ஆட்டம் சீசனில் விழுந்த இலைகளுக்கு அடியில் ஈரமான சாயிலில் சேஃபாக இருந்தது. ஸ்ப்ரிங் சீசன் வரும்போ முளைச்சி மீண்டும் பூமிக்கு வருது. இந்த ப்ரிசர்வ் வேலையை தான் வெஸ்ட் விண்ட் செஞ்சுது. இங்கே ஸ்ப்ரிங் சீசனோட சிஸ்டராக செஃபர் என்ற ஜென்டில் விண்டான மேல் காற்றை குறிப்பிட்டு பர்சானிஃபை பண்ணியிருக்கு. ஸ்ப்ரிங் சீசனில் தென்றல் காற்று வீசுறத குறிப்பிட்டு பொயட் பர்சானிஃபை பண்ணியிருக்காரு. ஆசர் என்பது ப்ளூ நிறத்தை குறிக்கும். மேல் காற்று ஸ்கைலேருந்து வாரதால அப்படி பொயட் குறிப்பிட்டிருக்காரு. இங்கு கிளாரியன் என குறிப்பிடுவது ப்ரீஸோட அதிகமான சவுண்டை குறிக்கும். இது எதோட கம்பேர் பண்ணியிருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட் டேயில் ட்ரம்பட் சவுண்ட் பலத்த சத்தமாக கேட்கும்போ டெட் பாடிஸ் எல்லாம் கல்லறையிலேருந்து உயிர் பெற்று எழும்பும். அதோட கம்பேர் பண்ணியிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஒவ்வொருத்தரும் பூமியில் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் டெட் பாடிஸ் உயிர் பெற்று எழும்பும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லாரும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். அப்படி இல்லைன்னா தீமையாவது செய்யாமல் இருங்க. அப்போது யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேயை பார்த்து பயம் இருக்காது. காப்சஸ் எல்லாம் உயிர் பெற்று எழும்புற மாதிரி ஸ்ப்ரிங் சீசனில் சீட்ஸ் எல்லாம் உயிர் பெற்று முளைச்சிது. அந்த பிளான்ட் ஃபுல்லாக நிறைய மொட்டுகள் நிறைஞ்சிருக்கும். இந்த ஸ்வீட் பட்ஸோட ஸ்மெல்லை வெஸ்ட் விண்ட் காற்றில் பரப்பிட்டு
மார்னிங் டைமில் செப்பர்ட்ஸ் அவங்களோட மந்தைகளை மேய்கிறதுக்காக ஓப்பன் ஏருக்கு கூட்டிகிட்டு போகிறத மாதிரி இருக்குது. ஸோ ஸ்வீட் பேர்ட்ஸை ஃப்ளாக்ஸோட பொயட் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸ்ப்ரிங் சீசனில் பூத்திருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபுல்லாக பூத்திருக்கு. அதையும் அதோட டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸையும் குறிப்பிட்டிருக்காரு. அதை தான் கியூஸ் அண்ட் ஓடர்ஸ் பிளைன் அண்ட் ஹில்லுன்னு குறிப்பிட்டிருக்கு. ஸோ வெஸ்ட் விண்ட் டிஸ்ட்ராயராக ஆட்டம் சீசனில் இலைகளை விழ செய்து ப்ரிசர்வராக இலைகளுக்கு அடியில் சீட்ஸை மறைச்சி வச்சு பாதுகாத்து ஸ்ப்ரிங் சீசனில் முளைக்க வைக்குது. ஸோ வெஸ்ட் விண்ட் ப்ரிசர்வர் மற்றும் டிஸ்ட்ராயர் தான். ஸ்டான்ஸா 2. வெஸ்ட் விண்ட் ஸ்டீப் பாத் வழியாக ஸ்கைக்கு போய் அங்கே ஒரு டிஸ்டர்பான அட்மாஸ்பியரை உருவாக்குது. கிளவுட்ஸ் எல்லாம் கூட்டமாக இருக்குது. அப்போது இந்த வெஸ்ட் விண்ட் பலமாக வீசுது. கிளவுட்ஸ் தான் ரெயின் அண்ட் லைட்னிங்கோட மெசஞ்சர்ஸ் அல்லது ஏஞ்சல்ஸ். வெஸ்ட் விண்ட் பலமாக வீசும்போது கிளவுட்ஸ் சேக் ஆகி மழையாக பூமிக்கு வருது. இந்த கிளவுட்ஸை பார்க்க மேனாடோட பிரைட் ஹேர் எப்படி ஹெட்டில் அப்லிஃப்ட் பண்ணி கட்டியிருந்தோ அதை மாதிரி இருந்தது. கிளவுட்ஸோட ப்ளூ சர்ஃபேஸில் ஏரோட வேவ் மாதிரியான மோஷன் இருந்ததோ அதே மாதிரியும் ஓசனோட வேவ் மாதிரியும் மேனாட்ஸோட லாக்ஸ் இருந்தது. மேனாடுன்னு சொல்லப்படுறது டியானைசஸ் என்ற கிரீக் காட் ஆஃப் ஒயினோட ஓட்டரிஸ், அதாவது தொண்டர்கள். இந்த டியானைசஸோட ரோமன் நேம் பர்கஸ். மேனாட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸையும் ஃபான்ஸையும் அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஸ்லாட்டர் பண்ணுற ஃபியர்ஸ் பீப்புள். ஸ்டார்ம் வாரதுக்கு முன்னாடி கிளவுட்ஸ் வேகமாக மூவ் ஆகும். மேனாட்ஸோட லாக்ஸும் காற்றில் வேகமாக பறந்தது. இங்கேயும் பொயட் ஃபெமிலியர் சீனை அன்ஃபெமிலியர் சீனோட ஒப்பிடுறாரு. கிளவுட்ஸை எப்படி சேக் ஆகி மழை பெய்துதோ அதே மாதிரி எர்த்தில் உள்ள டிகேயிங் லீவ்ஸ் வெஸ்ட் விண்டால் ஏற்பட்ட ஸ்டோமில் கூட்டம் கூட்டமாக ஓசனுக்கு போச்சுது. இங்கே ஹெவன்னு குறிப்பிட்டிருக்கிறது ஸ்கையில் நடக்கிற செயலை தான். ஓசன்னு குறிப்பிட்டிருக்கிறது பூமியில் நடக்கிற செயலை தான். டிர்ஜ் என்பது ஃபியூனரல் சாங். வெஸ்ட் விண்டோட சவுண்டு டையிங் இயரோட ஃபியூனரல் சாங்கை பாடுற மாதிரி இருந்தது. இங்கே டோம்னா ஹெமிஸ்பியரியல் ரூஃப், ஸ்பல்ச்சர்னா டாம்ப் குறிக்கும். ஸ்கையில் ஃபுல்லாக டார்க் கிளவுட்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது எதை மாதிரி இருக்குன்னா டாம்பில் பரி பண்ணியிருக்கிற டையிங் இயர் மாதிரி இருக்குது. வால்டட் வித் ஆல் தை கான்கிரிகேட்டட் மைட்னா வெஸ்ட் விண்டால் கலெக்ட் பண்ணப்பட்ட வாட்டர் வேப்பரை குறிக்கும். இந்த வாட்டர் கிளவுட்ஸ் என்னும் சாலிட் அட்மாஸ்பியர் வழியாக பிளாக் ரெயினாக வருது. பிளாக் ஸ்கைலேருந்து வரதால பிளாக் ரெயின். இந்த பிளாக் ரெயினுக்கு கூட ஃபயர் என்ற லைட்னிங்கும் ஹெயில் என்ற ஹெயில் ஸ்டார்மும் வருது. ஸ்டான்ஸா 3. இந்த ஸ்டான்ஸால வெஸ்ட் விண்டோட இம்பேக்ட் பற்றி சொல்லியிருக்கு. சம்மர் டைமில் மெடிட்ரேனியன் ஓசன் காமாக இருந்தது. இந்த சம்மர் சீசனில் ஸ்டார்ம்ஸ் இல்லை. மெடிட்ரேனியன் ஓசன் கனவு காண்பதாய் பொயட் இமேஜின் பண்ணுகிறார். மெடிட்ரேனியன் ஓசனோட வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. அதனால் ஸ்கையில் உள்ள ப்ளூ கலர் ஓசனில் தெரிஞ்சுது. அதை தான் பொயட் ப்ளூ மெடிட்ரேனியன் என குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஓசனை சுற்றி உள்ள நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருந்தது. அதை தான் காயில்னு குறிப்பிட்டிருக்கு. ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து ரிவர்லேருந்தும் தண்ணீர் ரோல் ஆகி மெடிட்ரேனியன் ஓசனில் கலந்தது. அந்த சவுண்டை கேட்டு மெடிட்ரேனியன் ஓசனுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருந்ததால் அது தூங்கிடுச்சு. இந்த மெடிட்ரேனியன் ஓசன் ட்ரீம் காண்றதா பொயட் குறிப்பிடுறாரு. இங்கே பியூமிஸ் ஐலன்னு குறிப்பிட்டிருக்கிறது லாவா ஆல உருவான ஐலாண்ட். இட்டலியில் உள்ள வெஸ்டர்ன் கோஸ்டில் உள்ள வளைகுடா தான் பைஸ் பே. இந்த பைஸ் பே மவுண்ட் வெசுவியஸுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் எரிமலையிலேருந்து வெளியே வர லாவா ஆல உருவான நிறைய பியூமிஸ் ஐல்ஸ் அங்கே இருக்குது. ஒரு காலத்தில் பைஸ் பே சோர்ஸில் நிறைய பேலசஸும் டவர்ஸும் இருந்தது. இப்போது அந்த பே மூழ்கி காணாமல் போச்சு. இந்த பிளேஸை இட்டலிக்கு டூர் போகும்போது செல்லி பார்த்துருக்காரு.
இதை பற்றி செல்லி டிசம்பர் 22, 1818 பீகாக்குக்கு எழுதின லெட்டரில் குறிப்பிட்டிருக்காரு. காம் வாட்டர் இருக்கிற மெடிட்ரேனியன் ஓசனில் இந்த பெய்ஸ் பேயில் உள்ள பேலசஸ் மற்றும் டவர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுது. இதை பார்க்குறதுக்கு மெடிட்ரேனியன் ஓசன் பெய்ஸ் பேயில் உள்ள எம்பையர் பற்றி கனவு காணுது அப்படி பொயட் குறிப்பிடுறாரு. ஓசனில் வேவ்ஸால் மட்டும் மூமெண்ட் இருந்தாலும் அந்த பட்ட பகலில் அதாவது இன்டென்சர் டேயில் மெடிட்ரேனியன் ஓசன் கனவு கண்டுது. அந்த கனவுல வந்த பேலசஸையும் டவர்ஸையும் சுற்றி ப்ளூ ஃப்ளாஸும் மோசஸும் நிறைஞ்சு கவர் பண்ணி இருந்தது. மெடிட்ரேனியன் ஓசன் கண்ட கனவு பியூட்டிஃபுல் சீனை பிக்சர் மாதிரி யோசிச்சதால இனிமையா இருந்தது. அதனால அந்த கனவால ஓசன் ஃபெயிண்ட் ஆகி இருந்தது. அட்லாண்டிக் ஓஷனில் உள்ள வாட்டர்ஸ் வெஸ்ட் விண்டால பிரிஞ்சுது. கிளீவ்ஸும் காசம்ஸும் வெஸ்ட் விண்டால ஏற்பட்டது தான். ஏன்னா அப்போதான் அந்த பிளவு வழியா வெஸ்ட் விண்டுக்கு கடந்து போக முடியும். இது எதை மாதிரி இருக்குன்னா பைபிளில் எஜிப்ட்லேருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற சீ டிவைட் ஆகி வழி ஏற்பட்டதை மாதிரி இருக்குது. வெஸ்ட் விண்டால சீக்க பாட்டமில் உள்ள ஊசி வுட்ஸ் என்னும் ஈரபதமுடைய வுட்டுடைய சீ ப்ளூம்ஸ், சாப்லஸ் ஃபாயிலேஜ் என்னும் லீவ்ஸ் இல்லாத சாப்பும் சில விளைவுகளை சந்திச்சுது. அதில் வெஸ்ட் விண்டோட சவுண்டுனால சீ ப்ளூம்ஸோட ஃப்ளார் பயத்தால் கிரே கலரில் மாறுச்சு. மெடிட்ரேனியன் ஓசனோட ட்ரீமும் வெஸ்ட் விண்டால ஸ்பாயில் ஆச்சு. ஸ்டான்ஸா 4. இந்த ஸ்டான்ஸால பொயட் வெஸ்ட் விண்டுட்ட ப்ரேயர் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸாஸில் வர தீம்ஸையும் பொயட் நினைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால சொல்லிய டெட் லீஃப் தீமையும், செகண்ட் ஸ்டான்ஸால குறிப்பிட்ட ஸ்விஃப்ட் கிளவுடையும், தேர்டு ஸ்டான்ஸால சொல்லிய மெடிட்ரேனியன் ஓசன்லேயும் அட்லாண்டிக் ஓசன்லேயும் வெஸ்ட் விண்டால ஏற்பட்ட இம்பேக்டையும் பொயட் நினைக்கிறாரு. இப்போ பொயட் தான் தன்னோட பாய்ஹுட் என்னும் ஸ்டேஜில் இருந்திருந்தா வெஸ்ட் விண்ட மாதிரி ஸ்ட்ரென்த்தாகவும் அன்கண்ட்ரோலபிளாகவும் ஃப்ரீயாகவும் இருந்திருப்பேன்னு பொயட் குறிப்பிடுறாரு. பொயட் ஒரு டெட் லீஃபாக இருந்திருந்தாலோ ஸ்விஃப்ட் கிளவுடாக இருந்திருந்தாலோ ஹாப்பியாக இருந்திருப்பேனோ வெஸ்ட் விண்டோட கம்பேனியனாக இருந்திருப்பேனோ பொயட் குறிப்பிடுறாரு. அப்படி பாய்ஹுட் என்னும் ஸ்டேஜில் இருந்திருந்தா தானும் வெஸ்ட் விண்டோட கம்ரேடாக ஹெவனில் பறந்து சென்றிருப்பேன்னு பொயட் குறிப்பிடுறாரு. பொயட் வெஸ்ட் விண்டுட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. தன்னையும் வேவ் மாதிரியும் லீஃப் மாதிரியும் க்ளவுட் மாதிரியும் லிஃப்ட் பண்ணிடு அப்படி ப்ரேயர் பண்ணுறாரு. ஏன்னா அப்படி இருந்தால் நானும் ஃப்ரீயாக லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படி பொயட் சொல்கிறாரு. ஆனால் இப்போது தன்னோட லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம் வந்து ஒரு முள் மாதிரி குத்தி மைண்டு ஃபுல்லாக ப்ளீட் ஆகுது. இங்கே தீன்னு குறிப்பிடுறது வெஸ்ட் விண்டை தான். ஸோ வெஸ்ட் விண்டை மாதிரி டேம்லெஸ்ஸாக ஸ்விஃப்டாக ப்ரௌடாக இருக்க பொயட் விரும்புகிறாரு. இதே மாதிரி செல்லி தன்னோட அடோனிஸ்லையும் அவரை பற்றி குறிப்பிடுறாரு. A pod like spirit beautiful and swift, a love in desolation masked, a power gift round with weakness. Stanza 5. பொயட் தன்னை லைர் என்னும் யாழ் என்னும் இசைக்கருவியோடு கம்பேர் பண்ணுகிறார். விண்ட் இந்த லைர் வழியாக நுழைஞ்சு மெலடியஸ் சவுண்ட்ஸை உருவாக்குவது போல செல்லி வெஸ்ட் விண்டுட்ட அதோட பவரை தன்னோட போயம்ஸ் வழியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாரு. மேலும் தன்னோட லீவ்ஸ் என்னும் லைஃப் வெஸ்ட் விண்டால் ஆட்டம் சீசனில் லீவ்ஸ் கீழே விழுற மாதிரி டெட் என்பதால் ஃபால் ஆனால் அந்த டெட் அல்லது டையிங் தாட்ஸ் என்னும் நெகட்டிவ்னஸ் மாறி பாசிட்டிவ்னஸ் வாரதுக்கு ஒரு சாங் பாட வெஸ்ட் விண்டுட்ட பொயட் கேட்கிறாரு. ஆட்டம் சீசனில் கீழே விழுற லீவ்ஸையும் தன்னோட லைஃப்பில் வர டெத்தையும் போத்துன்னு குறிப்பிடுறாரு. மேலும் முதல்ல ஆட்டம் சீசனில் லீவ்ஸ் கீழே விழுறது சேடாக இருந்தாலும் ஸ்ப்ரிங் சீசனில் சீட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகிற ஸ்வீட்னஸ் இருக்குது. அந்த வேலையை வெஸ்ட் விண்ட் செய்யுது அப்படி பொயட் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி தன்னோட லைஃப்பில் இருக்கிற டெத் என்ற நெகட்டிவ் தாட்ஸை மாற்றும்படி பொயட் வெஸ்ட் விண்டுட்ட கேட்கிறாரு. பாயாக இருக்கும்போ வெஸ்ட் விண்டுட்ட இருந்த ஃபியர்ஸ்
ஸ்பிரிட்டும் இம்பச்சுவஸ் ஸ்பிரிட்டும் தன்னிடமும் இருந்தது. அப்படி பொயட் குறிப்பிடுறாரு. எப்படி விதர்டு லீவ்ஸ் என்ற டெட் லீவ்ஸுக்கு அடியில் சீட்ஸை பாதுகாத்து குயிக்காக முளைக்க செய்து நியூ பர்த் கொடுத்ததோ அதே மாதிரி தன்னிடமுள்ள டெட் தாட்ஸை நீக்கி பாசிட்டிவ் மெசேஜை சொல்லும்படி பொயட் சொல்கிறாரு. மேலும் தன்னோட நெகட்டிவ் தாட்ஸை விதர்டு லீவ்ஸை மாதிரி கீழே விழுந்து தனக்கு பாசிட்டிவ்னஸ் என்ற நியூ பர்த் வேணும்னு பொயட் வெஸ்ட் விண்டுட்ட கேட்கிறாரு. உலகமே ஆட்டம் சீசன்னா டிகே சீசன்னும் விண்டர் வந்தால் பேர்னஸ் டெத் எல்லாம் வரும்னும் திங்க் பண்ணுற ஓல்டு தாட்ஸை ஸ்கேட்டர் பண்ணி அதை ஆஷ் மாதிரி சாம்பலாக தூள் தூளாக்கி தன்னோட போயம்ஸ் வழியாக மேன்கைண்டுக்கு பாசிட்டிவ் மெசேஜை சொல்லும்படி கேட்கிறாரு. பொயட் தன்னை ஹியர்த் என்னும் அடுப்புடன் ஒப்பிடுகிறார். அடுப்பில் ஆசஸும் ஸ்பார்க்ஸும் இருக்கும். அதே மாதிரி செல்லியோட மைண்ட்லேயும் ஒரு பார்ட்டில் டெட் ஆசஸும் மற்றொரு பார்ட்டில் லைஃப் ஸ்பார்க்ஸும் இருக்குது. மேலும் அன்அவேக்கனாக இருக்கிற எர்த்தை எப்படியாவது அவேக்கனாக மாற்றிடு அப்படியும் வெஸ்ட் விண்டுட்ட கேட்குறாரு. அதுக்காக வெஸ்ட் விண்டுட்ட அதோட ப்ராஃபஸியை ட்ரம்பட் என்ற எக்காலம் ஊதி சொல்லும்படி சொல்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு முன்னால் கிரேவ்ஸில் இருக்கிற டெட் பாடிஸை எழுப்ப ட்ரம்பட் ஊதுவாங்க. அதே மாதிரி டெட் தாட்ஸ் என்னும் நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கிற மக்களோட நெகட்டிவ் தாட்ஸை நீக்க ட்ரம்பட் ஊதி ப்ராஃபஸி சொல்ல பொயட் கேட்கிறாரு. பொயட் தன்னோட போயம் வழியாக வெஸ்ட் விண்டு சொன்ன பாசிட்டிவ் மெசேஜை சொல்கிறாரு. அந்த மெசேஜ் என்னன்னா, இஃப் விண்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிகைண்ட். அதனால் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம லைஃப்லேயும் ஸ்ப்ரிங் மாதிரியான மகிழ்ச்சியான தருணம் வரும்னு பாசிட்டிவ் என்னும் ஆப்டிமிஸ்டிக் மெசேஜை குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த போயமோட லாஸ்டில் பாசிட்டிவ் மெசேஜ் சொல்லியிருக்கு. பொயட் சொல்கிற மாதிரி எல்லோருக்கும் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குங்க. ஆல் த பெஸ்ட். பிபி ஷெல்லி 4 ஆகஸ்ட் 1792 இங்கிலாந்தில் உள்ள சசெக்ஸில் உள்ள ஹார்ஷாமில் பிறந்தார். இவர் பொயட், ட்ரமாட்டிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், நாவலிஸ்ட் என அறியப்படுகிறார். இவரும் ஒரு ரொமான்டிக் பொயட். இவரது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஹாரியட் வெஸ்ட் ப்ரூக். அதன்பின் 1816 இவரது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததால் 1816 இரண்டாவது மேரி ஷெல்லியை மேரேஜ் பண்ணினார். இவரது கிளாசிக்கல் போயம்ஸால் இவர் அறியப்படுகிறார். கிளாசிக்கல் போயம்ஸில் சிலவற்றை பார்ப்போம். ஓசிமாண்டியாஸ், Ode to the West Wind, To a Skylark, Music, When Soft Voices Die, The Cloud, The Mask of Anarchy. இவரோட அதர் மேஜர் ஒர்க்ஸில் 1819 பப்ளிஷ் ஆன த சென்சி என்ற ட்ராமா மற்றும் கியூன் மேப் என்ற லாங் விஷ்னரி பிலாசபிக்கல் போயம். இந்த போயம் லேட்டராக திரும்ப எழுதப்பட்டது. அதோட நேமும் த டெமான் ஆஃப் த வேர்ல்டுன்னு சேஞ்ச் ஆச்சு. அலாஸ்டர், த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம், அடோனைஸ், ப்ரோமெத்தியஸ் அன்பவுண்ட் இதெல்லாம் ஷெல்லியோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். இதில் ப்ரோமெத்தியஸ் அன்பவுண்ட் 1820 பப்ளிஷ் ஆச்சு. அதுதான் ஷெல்லியோட மாஸ்டர் பீஸ்ன்னு கன்சிடர் பண்ணப்பட்டது. 1821 ஹெலாஸ் எ லிரிக்கல் ட்ராமா எழுதப்பட்டது. இவரோட இறுதியான அன்ஃபினிஷ்டு ஒர்க் 1822 எழுதப்பட்ட த ட்ரையம்ப் ஆஃப் லைஃப். இவரது 29வது வயதில் கிங்டம் ஆஃப் சார்டினியாவில் உள்ள கல்ஃப் ஆஃப் லா ஸ்பெசியாவில் இறந்தார். இந்த பிளேஸ் இப்போ இத்தாலியில் இருக்குது. இவர் 8 ஜூலை 1822 இறந்தார். தேங்க்யூ.